வெல்கம் டு ராஜிகா கிச்சன். இந்த வாரம் சட்டுப்பட்டு சட்னி ரெசிபி நம்பர் 46. கருவேப்பிலை இடிச்ச சட்னிங்க. கிராமத்து ஸ்டைலில் நல்லா அம்மியில் வச்சு இடித்து செய்வாங்க. அம்மி இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இட்லி தோசையோடையும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமான சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? நான் இன்னைக்கு மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். அதனால மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். 15 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு சேர்த்துருக்கேன். 6 பல்லு பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய், தேவையான சின்ன சைஸ் அளவு புளி, உப்பு தேவையான அளவு, கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சிங்க அப்படின்னா சட்னி அட்டகாசமாக ரெடிங்க. இது கூட நீங்கள் தாளிப்பு எதுவும் கொடுக்க தேவையில்ல. வெறும் நல்லெண்ணெயை மட்டும் கலந்து விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சுட சுட இட்லியோட தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு பன்னீர் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமான டேஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வாரம் வேறு ஒரு அடுப்பை பற்ற வைக்காத சட்னியில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும்